ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு டிராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயம். ஒரு டிராயிங் வந்து 2D டிராயிங்கா 3D டிராயிங்கா, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களா, எது டாப் வியூ, எது எலிவேஷன், இந்த மாதிரி ஒரு டிராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஜியாமெட்ரிக்கல் டைமென்ஷன் டாலரன்சிங், அதாவது ஜிடிஎன்டியோட ஸ்கில் இருக்குது அல்லது ஜிடிஎன்டியோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிராயிங் இன்னுமே ஈஸியாக நமக்கு புரியும். நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து எனக்கு வந்து டிராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், டிராயிங் வந்து என்னால் ஸ்டடி பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக டிராயிங் இஸ் லைக் லாங்குவேஜ். எடுத்த உடனே பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு டிராயிங்கை ரீட் பண்ணணும்னா டிராயிங்கில் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸுமே எங்கெங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, எம்எம்ல கொடுத்துருக்காங்களா, இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன டாலரன்ஸோட கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் ஆர் காம்பனண்ட்டில் அந்த டைமென்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எடுத்த உடனே நமக்கு வராது. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருக்கும்போது தான் வரும். ஸோ அப்படி தான் வந்து நிறைய கேஸ் ஸ்டடி பார்க்க நிறைய காம்பனண்ட்டோட டிராயிங்கை கம்பேர் பண்ணி பார்க்க தான் நமக்கு வந்து புரியும். ஒரு டிசைனர் வந்து என்ன ஐடியாலஜியில் அந்த பார்ட் ஆர் காம்பனண்ட் டிராயிங்கை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த பார்ட் ஆர் காம்பனண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதை வந்து யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. கோயம்புத்தூரில் நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு காம்பனண்ட்டை ஒரு டிராயிங் வச்சு எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, எப்படி பலூன் டிராயிங் போடுறது, எப்படி அதை ரிப்போர்ட்டாக போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை ஒரு டிராயிங்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருந்தாலே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கிடைக்கும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கார்னருக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள்.